அப்சினோட பேரண்ட். என் பேரு ஃபர்கத் மைரா. இங்க வந்துட்டு எப்படி அக்ராவை ஃபர்ஸ்ட் நாங்க தெரிஞ்சுக்கிட்டோம்னா, கௌசல்யா மேம் வந்துட்டு கேஎம்சிஹெச்ல வந்துட்டு எம்ஓடி படிச்சுட்டு இருக்கும் போது நாங்க அந்த அப்சினுக்கு ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு இருந்தோம். அப்போ கௌசல்யா மேம் தெரியும். அதுக்கப்புறம் அவங்க என்ன ஸ்டேட்டஸ் வச்சாலும் அதை வந்துட்டு வாட்ஸ்அப்ல ஸ்டேட்டஸ் வைக்க போகும்போது அது எங்களுக்கு அவங்க நம்பர் இருந்தங்காட்டிக்கு எங்களுக்கு அப்டேட் ஆயிட்டே இருந்துச்சு. அப்பதான் ஒரு நாள் வந்துட்டு வாட்ஸ்அப்ல ஸ்டேட்டஸ் வச்சிருந்தாங்க. அக்ரா ஃபவுண்டேஷன்ல ஒரு பொண்ணுக்கு அனன்யான்னு நினைக்கிறேன் அந்த பொண்ணு பேரு. அவங்களுக்கு வந்துட்டு லேடர்ல கிளைம் பண்ற மாதிரி ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணிருந்தாங்க. அதை பார்த்துட்டுதான் எங்களுக்கு அக்ரா ஃபவுண்டேஷன் ஒண்ணு காசர்கோட்ல இருக்குங்கிறதே எங்களுக்கு தெரிய வந்துச்சு. அதுக்கப்புறம் அக்ரா ஃபவுண்டேஷன் இன்ஸ்டால வந்துட்டு அக்ரா ஃபவுண்டேஷனுக்குள்ள போய் நிறைய வீடியோஸ் போய் பார்த்தோம். அப்போ ஜினில் சார்மிடாரோட சிஎம்இ வீடியோஸ் வந்துட்டு அப்லோட் நிறைய பண்ணியிருந்தாங்க. அதை பார்த்துதான் இந்த மாதிரி சிபி சைல்டுக்கு வந்துட்டு சிஎம்இ பண்ண போகும்போது நல்ல ரிசல்ட் கிடைக்கும் அப்படிங்கறது அந்த ரெண்டு மூணு வீடியோஸ் பார்த்துட்டு நாங்க நல்லா தெரிஞ்சுக்கிட்டோம். அதை பார்த்துட்டுதான் மேம்க்கு கால் பண்ணி கேட்டோம், நீங்க அங்கதான் ஒர்க் பண்றீங்களான்னு சொல்லிட்டு. அப்போ அங்கதான் ஒர்க் பண்றேன்னு சொல்லி சொன்னாங்க. அவங்க கிட்ட ஃபாலோ பண்ணிட்டு நாங்க ஒரு லாஸ்ட் ஜனவரி பாலியேட்டிவ் டே அன்னைக்கு இங்க செஷன் அசஸ்மெண்ட்டுக்கு வந்துருந்தோம். அசஸ்மெண்ட்டுமே ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லயும் ஃபர்ஸ்ட் சைக்காலஜி டிபார்ட்மெண்ட்ல ஹெச்ஓடி வந்துட்டு ஃபர்ஸ்ட் அசஸ் பண்ணிட்டு எந்தெந்த டிபார்ட்மெண்ட் அப்சினுக்கு தேவை அப்படிங்கறத எங்களுக்கு விவரமா சொன்னாங்க. சொல்லும் போது அப்சினோட ஏஜுக்கு அப்சினோட இதுக்கு ஓடி பிடி அண்ட் ஸ்பீச் கொடுக்கணும் இந்த ஏஜ்க்கு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதுக்கப்புறம் ஒரு 1 வீக்ல எல்லா செஷன்லயும் டைம் அலாட் பண்ணிட்டு எங்களுக்கு கால் பண்றேன்னு சொன்னாங்க. அதே மாதிரி 1 வீக்லயே எல்லா இதுலயுமே செஷன்ஸ் ரெடி பண்ணிட்டு எங்களுக்கு அதே மாதிரி 1 வீக்லயே கால் வந்துருச்சு. அதுக்கப்புறம் நாங்க அங்க இருந்து இங்க ஷிஃப்ட் ஆகி வந்தோம். 1 இயர் ஃபுல்லா இங்கதான் அப்சினுக்கு தெரப்பி எடுத்துட்டு இருந்தோம். இதுக்கு முன்னாடி வந்துட்டு த்ரிஷதா ஃபவுண்டேஷன் உத்தரப்பிரதேஷ்ல கூட நாங்க போனோம். அங்க ரொம்ப எங்களுக்கு வந்துட்டு லாங்குவேஜ் ப்ராப்ளம் நிறைய இருந்துச்சு. அதே மாதிரி கேரளா அப்படிங்க போகும்போது அதே லாங்குவேஜ் ப்ராப்ளம் இங்கேயும் இருக்கும்னு சொல்லிட்டு ரொம்ப பயந்துட்டே தான் வந்தோம். ஆனா எல்லா ஸ்டாஃப்ஸுமே வந்துட்டு நல்லா இங்கிலீஷ்ல ஃப்ளூயண்டா பேசிட்டு இருந்தனால எங்களுக்கு அந்த ஒரு பயமே இல்லாம எல்லா ஸ்டாஃபும் எங்ககிட்ட இங்கிலீஷ்ல வந்துட்டு ஃப்ளூயண்டா பேசி எங்களை வந்துட்டு கோப் பண்ணி அப்படியே கொண்டு போயிட்டாங்க. இப்போ மேக்ஸிமம் இங்க அப்சின் கூட ஸ்டே பண்ணது வந்துட்டு அவங்க மதர் தான். சோ இவங்க சொல்லி நான் அதிகமா கேட்டிருக்கேன். இப்ப வந்துட்டு அந்த செஷன் டைம்ல பாத்தீங்கன்னா தெரபிஸ்ட் வந்துட்டு எல்லா தெரபிஸ்டுமே ஸ்பீச் ஆகட்டும், பிசியோதெரபிஸ்ட் ஆகட்டும், ஓடி ஆகட்டும், டைம் வந்துட்டு ஃபுல்ஃபில்லா இன்வெஸ்ட் பண்ணுவாங்க அப்படிங்கறது இங்க அதிகமா என்கிட்ட சொல்லுவாங்க. போன் கால்ஸ்ல பேசுவேன், அவங்க எப்படி பண்ணாங்க, இங்க எப்படி ரெஸ்பான்ஸ் பண்ண அப்படிங்கறத அதிகமா வந்துட்டு போன் கால்ஸ்ல வந்துட்டு கேட்பேன். கேட்கும்போது வந்துட்டு நான் ஸ்டாப்பா அவங்களுக்கு வந்துட்டு தெரப்பி இருக்கு. அப்படி இருக்கும்போது பாடி பெயின் இருக்கும். அதெல்லாம் பொருட்படுத்தாம அப்சின்காக வந்துட்டு அந்த டைம் இன்வெஸ்ட் பண்ணது எந்த குழந்தையா இருந்தாலுமே வந்துட்டு கரெக்டா பண்ணுவாங்க. அந்த எவ்வளவு பெயின் இருந்தாலும் எவ்வளவு ஸ்ட்ரெஸ் இருந்தாலும் வந்துட்டு அதை மைண்ட் பண்ணிக்க மாட்டாங்க. அவங்க இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய டைம் 40 மினிட்ஸ் வந்துட்டு ஃபுல்ஃபில்லா வந்துட்டு அந்த தெரப்பியில வந்துட்டு இன்வெஸ்ட் பண்ணி கரெக்டா பண்ணுவாங்க. போன் கால்ஸ் வந்தாலும் சரி, மற்றபடி வந்துட்டு வேற அதர் பீப்புள்ஸ்ல வந்துட்டு இன்டராக்ட் பண்ணும்போதும் சரி, அதெல்லாம் வந்துட்டு லிமிட்டடா வச்சுட்டு தெரப்பியில வந்துட்டு மோர் டைம் வந்துட்டு ஃபுல்ஃபில்லா வந்துட்டு இன்வெஸ்ட் பண்ணி பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி அதை சொல்லுவாங்க. அது வந்துட்டு பெட்டராகவே வந்துட்டு நல்லா எங்களுக்கு பிடிச்சிருந்தது. ஒவ்வொரு சென்டருக்கும் போகும்போது பாத்தீங்கன்னா இது பாத்தீங்கன்னா லைஃப் லாங் கொடுக்கற ஒரு தெரப்பி. அப்படி இருக்க போகும்போது மணி வந்துட்டு ரொம்ப செலவாகிட்டே தான் இருக்கும். ஒவ்வொரு இடத்துலயுமே பாத்தீங்கன்னா இவங்க பிறந்ததுல இருந்தே நாங்க அவ்வளவு செலவு பண்ணிட்டே தான் இருக்கோம். அப்ப இங்கேயும் வரப்போகும்போது ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் பார்த்துட்டு நாங்க வரி பண்ணிட்டு தான் இருந்தோம். ஆனா வந்துட்டு யாசர் சார் ஆகட்டும் எல்லாருமே வந்துட்டு ஸ்பான்சர்ஷிப் அரேஞ்ச் பண்ணி உங்களால எவ்வளவு பே பண்ண முடியுமோ நீங்க பே பண்ணுங்க, ரிமைனிஙங் வந்துட்டு ஸ்பான்சர் பாத்துக்குவாங்கன்னு சொல்லி எங்களை அவ்வளவு நல்லா கைட் பண்ணி கொண்டு வந்தாங்க. அதனால யாரா இருந்தாலும் மணியை வந்துட்டு வேஸ்ட் பண்ணி சன்னுக்கு வந்துட்டு உங்களோட சன் ஆகட்டும் உங்க டாக்டர் ஆகட்டும் தெரப்பி கொடுக்கறத வந்துட்டு டிஸ்கண்டினியூ பண்ணிடாதீங்க. இங்க வந்து ஸ்பான்சர்ஷிப்போட ஹெல்ப்பை கொண்டு கண்டிப்பா தெரப்பியை வந்துட்டு கண்டினியூ பண்ணுங்க. அப்புறம் இப்போ லாஸ்டா இப்ப நாங்க கிளம்புறது பாத்தீங்கன்னா நாங்க செகண்ட் பேபி பிளான் பண்றதுனாலதான் நாங்க வந்துட்டு அக்ரா விட்டு இப்போ நாங்க வெளிய டிஸ்கண்டினியூ பண்றோம். மத்தபடி இங்க வந்துட்டு எந்த ரீசன்னாலயும் வந்துட்டு நாங்க டிஸ்கண்டினியூ பண்ணல. இப்போ முடிஞ்சு நாங்க போகும்போது ஐபி மீட்டிங் வச்சு
அதுல வந்துட்டு அப்சின் உள்ள வரும்போது எப்படி இருந்தா, ஸ்டேஜ் பை ஸ்டேஜ் எப்படி வந்துட்டு அவன் டெவலப் ஆனா, இப்போ எப்படி இருக்கான் அப்படிங்கறத முதல் கொண்டு எல்லா டீடைலும் கொடுத்திருக்காங்க. அதே மாதிரி வீட்டுக்கு போனதுக்கு அப்புறமும் ஹோம் தெரப்பில வந்துட்டு ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லயும் என்னென்ன கொடுத்தா என்னென்ன டெவலப் ஆகும் அப்படிங்கிற வரைக்கும் எல்லாமே டீடைல்டு ஸ்ட்ரக்சரா எங்களுக்கு ஒரு பேப்பர்ல வந்துட்டு கொடுத்திருக்காங்க. அதுக்கு வந்துட்டு நாங்க ரொம்ப ரொம்ப தேங்க் பண்ணிக்கிறோம். அக்கறாக்கு வர்றதுக்கு முன்னாடி அப்சினோட பேக் மசில்ஸ், கோர் மசில்ஸ் எல்லாமே வந்துட்டு ரொம்ப வீக்கா இருந்தது. பிசியோல வந்துட்டு எல்லா தெரபிஸ்டும் ஒவ்வொரு எக்ஸசைஸ் தெரப்பி கொடுக்க அவனோட கோர் மசில்ஸ், பேக் மசில்ஸ் எல்லாமே இப்போ நல்லாவே ஸ்ட்ரென்தன் ஆயிருக்கு. இப்போ ஓரளவுக்கு வந்துட்டு 2 கையும் ஃப்ரண்ட்ல வச்சு நல்லா வித் சப்போர்ட்டோட இப்போ ஒரு 5 to 10 செகண்ட்ஸ் to 15 to 30 செகண்ட்ஸ் அவனால இப்போ வந்துட்டு உட்கார முடியும். ஆனா முன்னாடி வந்துட்டு அப்படி உட்கார மாட்டாங்க, இப்போ வந்துட்டு உட்காருவாங்க. ஆக்குபேஷனல் தெரப்பில வந்துட்டு பாத்தீங்கன்னா முன்னாடி பாத்தீங்கன்னா எந்த பொருளுமே அவனால வந்துட்டு இப்படி கிராஸ் பண்ணி எடுக்க முடியாது. அப்படி கிராஸ் பண்ணி எடுத்தாலும் அவனால ஒரு 2 மினிட்ஸ் கூட, ஒரு 2 செகண்ட்ஸ் கூட அவனால ஹோல்டு பண்ணவே முடியாது. டக்குன்னு தூக்கி எரிஞ்சிருவான். ஆனா இப்ப எல்லாம் பாத்தீங்கன்னா அவனால வந்துட்டு கிராஸ்பும் பண்ண முடியுது. நம்ம சொல்ற வரைக்கும் ஹோல்டு பண்ணி நம்ம எப்போ ரிலீஸ் பண்ணன்னு சொல்றோமோ அந்த அளவுக்கு அவனால அதை ஹோல்ட் பண்ணி, எங்க ரிலீஸ் பண்ணன்னு சொல்றோமோ அந்த அளவுக்கு அங்க ரிலீஸ் பண்ணணுங்கிற அளவுக்கு இப்ப தெரிஞ்சுட்டான். அதாவது இங்க எடுத்து இங்க போடு அப்படிங்கிற மாதிரி நம்ம கமாண்ட் கொடுத்தோம்னா இங்க எடுத்து அந்த இதுல பாக்ஸ்ல இடுற மாதிரி கரெக்டா இப்போ செய்யற அளவுக்கு அவனோட நாலேஜும் பாத்தீங்கன்னா அண்டர்ஸ்டாண்டிங் கெப்பாசிட்டியும் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதே மாதிரி ஸ்பீச்ல பாத்தீங்கன்னா முன்னாடி எல்லாம் வந்துட்டு எதுவுமே வந்துட்டு சாப்பிடவே மாட்டாங்க. எதுவுமே அவனால சூ பண்ணி ஸ்வாலோ பண்ண முடியாது. வெறும் லிக்விட் ஃபுட் மட்டும்தான். அதுவும் இல்லாம ரைஸ் அதெல்லாம் பாத்தீங்கன்னா எல்லாமே கிரைண்ட் பண்ணி தான் நாங்க கொடுத்துட்டு இருக்கோம். இப்ப பாத்தீங்கன்னா பாஸ்தா ஆகட்டும், சப்பாத்தி ஆகட்டும், சேமியா, உப்மா, இந்த மாதிரி எக்கு அதெல்லாமே வந்துட்டு ஓரளவுக்கு இப்ப கையில ஒரு மாதிரி ஸ்மாஷ் பண்ணி கொடுத்தா அவனால இப்ப வந்துட்டு கொஞ்சம் நல்லாவே சாப்பிட முடியுது. பட் முன்னாடி வந்துட்டு அந்த மாதிரி உப்மா, சேமியா தான் கொடுத்தா அப்படியே துப்பிடுவாங்க. சிப்ஸ் ஆகட்டும், ஸ்நாக்ஸ் எல்லாம் வந்துட்டு ஃபர்ஸ்ட் எல்லாம் சாப்பிடவே மாட்டாங்க. இப்ப சிப்ஸ், முறுக்கு அதெல்லாம் கொடுத்தா அதை வந்துட்டு அவங்களால பைட் பண்ணி சூ பண்ணி அவங்களால ஸ்வாலோ பண்ண முடியுது. ஒவ்வொரு குழந்தைக்கும் பாத்தீங்கன்னா சளி பிடிக்கும், அப்ப ரன்னிங் நோஸ் ஆகும். அப்புறம் சில குழந்தைங்களுக்கு சிபி சைல்டுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா ட்ரூலிங் ஆகும். அப்போ அதெல்லாம் வந்துட்டு மத்தவங்க வந்துட்டு அதை வந்துட்டு ஒரு மாதிரி அருவருப்பா கூட ஃபீல் பண்ணுவாங்க. அப்படிலாம் இருக்கும் போது இங்க இருக்கிற ஒவ்வொரு தெரபிஸ்டும் பாத்தீங்கன்னா பிசியோ தெரபிஸ்ட் ஆகட்டும், ஓடி தெரபிஸ்ட் ஆகட்டும், ஸ்பீச் ஆகட்டும், அதெல்லாம் எதுவுமே பொருட்படுத்திக்கவே மாட்டாங்க. அவங்களுக்கு ட்ரூலிங் ஆனாலும் சரி, ரன்னிங் நோஸ் ஆகி மூக்குல வந்துட்டு கோல்டு இருக்க போகும்போது சளி வந்தாலும் ஓகே, அதெல்லாம் அவங்க எதுவுமே பொருட்படுத்திக்காம அந்த குழந்தைய வந்துட்டு நல்லபடியா ஹேண்டில் பண்ணுவாங்க. அதே மாதிரி சில குழந்தைங்க எல்லாம் பாத்தீங்கன்னா அழுதுட்டே இருப்பாங்க. தெரப்பி செஷன் அந்த 40 மினிட்ஸ் ஃபுல்லாவும் பாத்தீங்கன்னா அழுதுட்டே இருப்பாங்க. அப்ப வந்துட்டு நான் வந்துட்டு ஒரு ஸ்டாஃபா ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். அப்ப டீச்சரா ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். அப்ப பாத்தீங்கன்னா எனக்கே வந்துட்டு சில சமயம் அந்த ஒரு 40 மினிட்ஸ் கிளாஸ்க்குள்ள ஒரு குழந்தை வந்துட்டு அழுதுட்டே இருந்துச்சுன்னா எனக்கே ஒரு மாதிரி இரிட்டேட் ஆகும். பேசாம ரேடா அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லுவோம். அப்படி அந்த மாதிரி எல்லாம் கூட இல்லாம அந்த குழந்தை அழுதுட்டே இருந்தாலுமே அந்த குழந்தைங்களுக்கு வந்துட்டு அவங்களும் கூட சேர்ந்து ரைம்ஸ் பாடிட்டு அல்லது வந்துட்டு போன்ல அவனுக்கு பிடிச்ச ரைம்ஸ் போட்டுட்டு அவனை வந்துட்டு அழுகிறதுல இருந்து அந்த இத வந்து மாத்தி கொண்டு வந்து தெரப்பி செஷன் ஸ்டார்ட் பண்ணி நல்லபடியா தெரப்பிய வந்துட்டு ஸ்மூத்தா கொண்டு போய் எண்ட் பண்றாங்க. அது எனக்கு வந்துட்டு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அத வந்துட்டு உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணணும்னு நினைச்சேன், அதனால ஷேர் பண்றேன். இன்னொரு விஷயம் ஷேர் பண்ணும்போது இவங்க போன் கார்டுல சொன்ன விஷயம் பாத்தீங்கன்னா சின்ன வயசுலயே அப்சினை இங்க கூட்டிட்டு வந்திருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது என்ன ரீசன் அப்படின்னு கேட்கும்போது நிறைய குழந்தைங்களை எக்ஸசைஸ் பண்ணும்போது கூட இருந்து பாத்துருக்காங்க. பிசியோல வந்துட்டு கூட இருந்து பாத்துருக்காங்க, ஆக்குபேஷன்ல கூட இருந்து பாத்துருக்காங்க. பண்ணும்போது அவங்க ஹேண்டில் பண்ணும்போது பையனோட வெயிட் வந்துட்டு நாங்க 1.5 இயர்ஸ்ல இருந்தே வந்துட்டு தெரப்பி ஸ்டார்ட் பண்ணிட்டோம்.
எல்லா பக்கமும் வந்துட்டு எங்க வந்துட்டு தெரப்பி வந்துட்டு பெஸ்டா இருக்கோ, எங்கெல்லாம் வீடியோல பாக்குறோமோ, இன்ஸ்டாகிராம்ல வேற யாரும் ஏதாவது ரெக்கமெண்ட் பண்ணாங்கன்னா கூட அந்த தெரப்பி அப்படிங்கும் போது நாங்க வந்துட்டு என்னன்னு கேட்டு விசாரிச்சு போய் பண்ண ஆரம்பிச்சிருவோம். சோ அந்த யங் ஏஜ்லயே வந்துட்டு இவனை கூட்டிட்டு வந்திருந்தா அவங்கள ஹேண்டில் பண்றது வந்துட்டு அப்சனை ஹேண்டில் பண்றது எங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். சோ இப்ப வந்துட்டு ஏஜ் வந்துட்டு ஒரு 15-20 போது ஹேண்டில் பண்றது கொஞ்சம் டஃப். இப்போ குழந்தைங்க இந்த மாதிரி வந்து டாக்டர் வந்துட்டு இந்த சிச்சுவேஷன் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா அதை டைம் வேஸ்ட் பண்ணாம அந்த குழந்தை வந்துட்டு ஒரு யங் ஏஜ்ல இருக்கும் போதே நீங்க வந்துட்டு தெரப்பி எங்க கொடுக்குறாங்க, என்ன ஏது என்ன பெஸ்ட்ன்றத தெரிஞ்சு அங்க போய் நம்ம வந்துட்டு எது நியரஸ்டா இருக்கும் அப்போ கூட நீங்க வந்துட்டு ட்ரை பண்ணலாம். ட்ரை பண்ணி எது பெஸ்ட்டோ நம்ம அங்க வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணி தெரப்பி ஸ்டார்ட் பண்ணி அப்ப இருந்தே அந்த ஏஜ்ல இருந்தே கொண்டு வந்து பண்ணோம்னா நல்ல ரிசல்ட் கிடைக்கும் அப்படிங்கறத தெரபிஸ்ட் மட்டும் சொல்லுங்க. கேப் டிரைவர்ல இருந்து கிச்சன்ல வந்துட்டு சேச்சிஸ் ஆகிட்டோம் எல்லாருமே வந்துட்டு நல்லா கைண்டா இருப்பாங்க. அதையும் வந்துட்டு அவங்களுக்கும் நாங்க தேங்க்யூ சொல்லிக்கிறோம். கேப் ஃபெசிலிட்டி கொடுத்து இருந்த பிளேஸ்ல இருந்து கூட்டிட்டு வரேன். ஏன்னா நான் என்னுடைய பிசினஸ் ரீசனால நான் வெளிநாட்டுல இருந்தேன். இவங்க இங்க தனியா இருக்காங்க, பையனை தூக்கிட்டு வரணும். அது எப்படி வந்து பண்ணுவாங்க? ஏஜ் இவனுக்கு வந்துட்டு நியர்லி 5 years ஆச்சு. வெயிட் எப்படி ஹேண்டில் பண்ணுவாங்க, தூக்கிட்டு வர முடியுமா? இந்த ஐடியால எனக்கு வந்துட்டு என்னுடைய பிசினஸ்க்கு அவ்வளவு ஸ்ட்ரகிளாவே இருக்கும். இதெல்லாம் எப்படி பண்ணுவாங்க, பையனுக்கு எக்ஸசைஸ் பண்ணணும், இப்ப நல்ல ரிசல்ட் வேணும், இவங்களால எப்படி பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் யோசிப்பேன். பட் கேப் ஃபெசிலிட்டி எல்லாம் இருக்கு, எல்லாமே அவங்க சொல்லுவாங்க. நான் வீட்டை விட்டு வெளியே வந்தா போதும், கேப் வந்து என்னை கூட்டிட்டு போய் இங்க அக்காரா ஃபவுண்டேஷன் வந்து இங்க ட்ரீட்மெண்ட் முடிஞ்சதும் திரும்ப கேப் வந்துட்டு அந்த வீட்டுல வந்துட்டு டிராப் பண்ணணும் அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. சோ எனக்கு அந்த ஸ்ட்ரகிளும் இல்லைன்னு சொல்லி எனக்கு வந்துட்டு சொல்லுவாங்க. சோ எனக்கு அது வந்துட்டு பெட்டரான ஒரு ஃபீல். அதே மாதிரிதான் இவனை பாத்துட்டு இருக்க போகும்போது பாத்தீங்கன்னா லஞ்ச் வந்துட்டு செய்யறதுங்கிறதும் அதுவும் ஒரு ஸ்ட்ரகிள் தான். அப்படி இருக்கும்போது இங்க லஞ்ச் வந்துட்டு ஆஃப்டர்நூன் பேரண்ட்ஸ்க்காகட்டும் குழந்தைங்களுக்காகட்டும் ஆல் டைம் எல்லா டேயுமே வந்துட்டு இங்க அக்கறால வந்துட்டு ப்ரொவைட் பண்றாங்க. அதுவும் எங்களுக்கு வந்துட்டு அந்த ஃபெசிலிட்டினாலையும் நாங்க நல்ல பெனிஃபிட் அடைஞ்சிருக்கோம். அதுக்கும் தேங்க்ஸ் சொல்லிக்கிறோம்.